i3 ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன லெவலுக்கு யூஸ் பண்ண கூடிய ப்ராசஸர். இது என்ட்ரி லெவல் ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பென்டினம் 4 டியூவல் கோர் இதெல்லாம் இன்டெல்லில் வந்திருக்கு. இந்த ப்ராசஸர் வந்து நமக்கு என்னெல்லாம் உதவுன்னா, இந்த யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, வெப் டாக்குமெண்ட்டு, யூடியூப் பார்க்குறது, சும்மா ஒரு இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது யூடியூப்பில் படிக்கிறது, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராச்சும் சி ப்ரோக்ராமு, ஜாவா இந்த மாதிரி ஏதாவது கோடிங் அடிக்கணும்னா இது யூஸ் ஆகும். மற்றபடி இது ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. கேமிங்னாலும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். மித்த ப்ராசஸரோடு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ராசஸரில் கோரோட வேல்யூ வந்து எவ்வளோனா, இன்டெல்லில் கோரோட வேல்யூ 2, அதுக்கப்புறம் 4, இதுதான் கோரோட வேல்யூ. அடுத்து i3 ப்ராசஸரோட ஃபுல் ஸ்பீடு 2.60 GHz ஸ்பீடு. இந்த i3 ப்ராசஸரோட பவர் கன்சியூமேஷன் எவ்வளோனா 30 இது. i3 ப்ராசஸரோட கேட்ச் மெமரி வந்து 3.0 MB. இதுதான் இந்த ப்ராசஸரோட கேட்ச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு